ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதிகா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு கலர்ஃபுல்லான சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம். க்ரீன் சப்பாத்தி, அதாவது பாலக் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் முதல்ல பாலக் ஒரு கட்டு எடுத்துக்கணுங்க. அதை ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா கீரையிலேருந்து தண்ணி வரும். அதனால் ஒரு கட்டு பாலக்கீரைக்கு ஒரு அரை டம்ளர் போதும். இப்போ நம்ம பாலக்கீரை எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். அதை அதில் சேர்த்துடலாம் அந்த கடாயில். இப்போ ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இதோடு கூடவே முதல்லையே கீரை போடும்போதே நம்ம ஒரு சில்லியும் 2 துண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம். சின்ன சின்ன துண்டு தான். இப்போது ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. போதும் இவ்வளவு. இப்போ நாம் கீரையை ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கணுங்க. உப்பெல்லாம் போட தேவையில்லை, ஜஸ்ட் அரைச்சா மட்டும் போதும். இப்போது 2 கப் மாவு எடுத்துருக்கிறேன். அதில் உப்பும் சேர்த்து போட்டிருக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாலக்கீரை விழுது இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அரைக்க வேண்டாங்க. நீங்கள் அதுவே அரைஞ்சிரும். அதில் இருக்க தண்ணியே போதும். தண்ணி எதுவும் ஊற்றி அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம கீரையை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அதையும் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், அதுவே போதும். கரம் மசாலா தூளும் போட்டு நல்லா இப்போ பிசைஞ்சிக்கோங்க மாவை. நம்ம சப்பாத்தி மாவு எப்பவும் பிசைவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். தண்ணி நம்ம மிக்சியில் உள்ள அந்த மீதி தண்ணி இருக்கும்ல, லாஸ்ட்டில் கழுவுற தண்ணி, அதுவே சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மேலே தடவி விட்டுருங்க. இது மாவு காயாமல் இருக்கும், அதுக்காக தான். ஒரு அரை மணி நேரம் மாவு நல்லா ஊறட்டும். இப்போ மூடி வச்சுருக்குறோம். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட நல்லா ஊறணுங்க மாவு. இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லாவே ஊரே சூப்பராக இருக்குது நம்மளுக்கு மாவு. இப்போ நாம் உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப சின்ன உருண்டையாக பிடிச்சிங்கன்னா சின்ன சின்னதாக சப்பாத்தி வரும். அதனால் நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அதை நல்லா திரட்டிக்கலாம். இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி மாதிரி வட்டமாக திரட்டிக்கலாம். நம்ம நார்மலாக கிச்சனில் இந்த மேடையிலே வச்சு நல்லா கழுவிட்டு அப்புறமா நம்ம தேய்ச்சிக்கிடலாம். அதுவும் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பரோட்டா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா அதில் சப்பாத்தி போடுங்க. இன்னும் இந்த மாதிரி ஷீட் எதானா விரித்து கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அப்படி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் வரும், நல்லாவும் வரும். பாருங்கள், நம்ம சப்பாத்தி நார்மலாக போடுவோம் இல்லைங்களா, அதுலேயும் வச்சு தேய்ச்சிக்கலாம். நம்ம ஈஸியாக நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். தோசைக்கல் கொஞ்சம் சூடான உடனே 2 பக்கமும் முதல்ல எண்ணெய் தடவாமல் சப்பாத்தியை திருப்பி போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயோ பட்டரோ தடவிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும் சப்பாத்தி. அதே மாதிரி சப்பாத்தியை ரொம்ப நேரம் கல்லில் போட்டுகிட்டே இருக்காதீங்க, அப்புறம் அட்டை மாதிரி ஆகிடும். நல்ல கொஞ்சம் ஹீட்டில் வச்சுட்டு, ரொம்ப ஹையாகவும் வேண்டாம், அதே மாதிரி மீடியம் வேண்டாம், மீடியமோட கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு அதில் போட்டுடுங்க. இந்த மாதிரி நல்ல சப்பாத்தி நம்மளுக்கு கிடைக்கும். சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. ரொம்ப நேரம் கல்லிலே போட்டுட்ருக்காதீங்க சப்பாத்தியை. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி. இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளெல்லாம் நல்லா வெந்து லேயர் லேயராக இருக்குது பாருங்கள். நம்ம நார்மலாக தான் தேய்ச்சோம், சூப்பராக வந்திருக்கு.
குழந்தைங்களுக்கும் கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கீரை நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.